கோவை மாவட்டம் வெள்ளையங்கிரி மலையில் பக்தர்கள் சிக்கியிருக்கின்றனர் என்ற தகவல் தவறானது என வனத்துறை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்கலாம். கார்த்திக், இது தொடர்பாக வனத்துறை மேலும் என்ன தெரிவித்திருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க கார்த்திக். வணக்கம். கோவை மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்திருக்கு. இந்த சூழல்ல நேற்றைய தினத்திலிருந்து வெள்ளியங்கிரி மலைக்கு பக்தர்கள் அனுமதி இல்லை என்ற அறிவிப்பை வனத்துறை வெளியிட்டிருந்தது. நேற்று ஒரே தினம் 2 பக்தர்கள் உயிரிழந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழல்ல ஏற்கனவே மலையில் ஏறியவர்கள் ஒரு சிலர் மலையிலிருந்து இறங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யாருமே மலையில இதுவரைக்கும் சிக்கவில்லை என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. பக்தர்கள் மேலே சிக்கி கொண்டிருப்பதாக தவறான தகவல்கள் எதுவும் பரப்ப வேண்டாம் என்ற ஒரு வேண்டுகோளையும் வனத்துறை. சார், என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ் தரப்புல தகவல் கொடுத்திருக்காங்க. மேலே ஏறிய பக்தர்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும், மழை சற்று அதிகமா இருக்கிறதுனால நீரோட்டம் மலையிலிருந்து வரும் பொழுது வரக்கூடிய பக்தர்கள் கொஞ்சம் மெதுவாக இறங்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் நேற்று உயிரிழந்த ஒருடைய பக்தருடைய உடலையும் வனத்துறை ஊழியர்கள் கீழே கொண்டு வந்திருக்கிறார்கள். மழை அதிகமாக இருப்பதனால அவர் அந்த உடலை கொண்டு வருவதற்கு கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் தரப்புல தகவல் கொடுத்திருக்காங்க. மேலும் தொடர்ந்து பக்தர்கள் யாரும் மேலே ஏறாமலும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும், மழை அதிகமாக இருப்பதனால பக்தர்கள் யாரும் அனுமதி இல்லை என்றதையும் வனத்துறை தரப்புல தெரிவிப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.